வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நான் சால்ட்ரான் டீசால்டரிங் பம்பை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பம்போட என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பம்பை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்கிங்கை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டீசால்டரிங் பம்புக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து ரொம்பவே ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரிசம் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரிசம் ஷேப் பேக்கிங்க்கு வந்து ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து இவங்க பண்ணியிருக்காங்க. பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதே அட்டென்ஷனை வந்து இவங்களோட வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கு கொடுத்துருக்கலாம். பை தி வே இது பார்த்தீங்கன்னா இவங்களோட லிமிட்டட் எடிஷன் சால்ட்ரிங்னு சொல்லலாம். ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராடக்ட். இதோட அன்பேக்கிங் ரிவ்யூ கூட நம்மளோட சேனல் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள் மிஸ் பண்ணாமல். ஸோ இதோட பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓகேஷாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கும் இந்த மாதிரி அட்டென்ஷன் கொடுத்துருக்கலாம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஒரு டீசால்டரிங் பம்புக்கு இவ்வளோ ஒரு அட்டென்ஷன் டு டீட்டெயில் வந்து கொஞ்சம் ஓவர் கிளாக தான் எனக்கு தெரியுது. ஓகே, பிராண்டை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த பேக்கிங்கில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரிசமோட ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா சால்ட்ரான் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இவங்களோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிளை திருப்பி போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிளை திருப்பி போட்ட சிம்பிள் என்னென்னு எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹாலோகிராம் வந்து கொடுத்துருக்காங்க. சால்ட்ரானோட ஹாலோகிராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து டீசால்டரிங் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து டீசால் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அது என்ன டீசால்டரிங் பம்ப் அப்படின்னு போட ஸ்பேஸ் பற்றிலையா என்னென்னு தெரில, பட் டீசால் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரிசமோட இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் பர்ச்சேசிங் எ சால்ட்ரான் டீசால்டரிங் பம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே சுச்சுவேஷனில் நானும் சால்ட்ரானுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ சால்ட்ரான். அடுத்து வந்து இதோட சில ஃபீச்சர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி அலுமினியம் அயனைஸ்டு பாடி ஃபார் லாங் லைஃப் அண்ட் லைட் வெயிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு வேலிடான பாயிண்ட் தான் சொல்லணும். அது ஏன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதை அன்பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். அடுத்து வந்து டெஃப்லான் நாசில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீசால்டரிங் பம்போட நாசில் வந்து டெஃப்லான் மெட்டீரியலில் மேக் பண்ணியிருக்காங்க. அதையும் வந்து இதை அன்பேக்கிங் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து வந்து ஆன்டிஸ்டாட்டிக் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஆன்டிஸ்டாட்டிக் டிசைன் இஎஸ்டி சேஃப் அப்படின்னு போடுறது வந்து எந்த அளவுக்கு காமனான விஷயம் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் குண்டாஸ் போகிற அளவுக்கு காமன் ஆயிடுச்சு. எவன் என்னென்னு கிடையாது, யாரை பார்த்தாலும் தூக்கி நீயா குண்டாஸ்ன்னு போடுற மாதிரி என்ன ப்ராடக்ட்டுன்னு தெரியாது. எதாக இருந்தாலும் சரி இஎஸ்டி சேஃப் அப்படின்னு போட்டுடுறாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் கூட இஎஸ்டி சேஃப் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. என்கிட்ட ஒரு கிரவுண்டிங் ரிஸ்ட்ராப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் மாடல். இதில் கூட இஎஸ்டி சேஃப்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் வாட் எவர், இதுக்கு பின்னாடி இருக்க ஃபிசிக்ஸ் சயின்ஸ் எல்லாம் வந்து யாருக்கு தெரியும்? எனக்கெல்லாம் தெரியாதுப்போ. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அடுத்த விஷயத்தை பார்க்கலாம். அதுக்கு கீழே வந்துட்டு யூஸ் ஒன்லி ஒரிஜினல் சால்ட்ரான் ஸ்பேர்ஸ் வித் சால்ட்ரான் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இவங்க ப்ராடக்ட்கிட்ட இவங்க ப்ராடக்ட்டோட ஆக்சசரிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ப்ராடக்ட்ஸ் வாங்குற அளவுக்கு நீங்கள் காஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இவங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் தான் வாங்குவீங்க, எந்த அவசியமும் கிடையாது. அதுக்காக இவங்க காஸ்ட்லின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. காஸ்ட்லியாக இருந்தாலும் ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் தான் சால்ட்ரான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. அடுத்து இவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. தென் இதோட ப்ரிசமோட இன்னொரு சைடு பார்த்தோம்னா குவான்டிட்டி, மேனுஃபேக்சரிங் டேட், எம்ஆர்பி ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டி 1 பீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 1 பீஸ் தான் பார்த்தாலே தெரியுது. மேனுஃபேக்சரிங் டேட், எம்ஆர்பி ப்ரைஸ். ஸோ இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 227 ருபீஸ். 227 ருபீஸ்க்கு ஒரு டீசால்டரிங் பம்புங்கிறது கொஞ்சம் அதிகமான சைடில் தான் எனக்கு தெரியுது. பட் இது அதிகமாக இருந்தாலும் இது வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட். ஸோ குவாலிட்டியான ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் அவ்வளோதான் பேக்கிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களே பார்த்தீங்க. டாப் சைடில் வந்து டீசால் பம்ப் அப்படின்னு போட்டிருக்காங்க. திருப்பியும் டீசால்டரிங் அப்படின்னு போடுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் பத்தலை, அதனால் ஒரு டீசால் அப்படின்னு மட்டும் போட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்கா. சரி, டீசால் எங்கே பார்த்தாலும் வந்து டீசால்டரிங் அப்படின்னு இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இப்போ இந்த பேக்கிங்கை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பேக்கிங் ஓப்பன் பண்ணால் வி காட் தி டீசால்டரிங் பம்ப். ஸோ இந்த பம்போட பாடி பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருந்த மாதிரி ஃபுல் மெட்டல் பாடி தான், அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெட்டல் பாடியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் மோஸ்ட்டாக இருக்க டீசால்டரிங் பம்ப் எல்லாமே பார்த்திங்கன்னா பார்ட் மெட்டல், பார்ட் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். இப்படி இருக்குங்காட்டி அந்த பிளாஸ்டிக் பார்ட் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். அப்படியே அந்த பிளாஸ்டிக் பார்ட் டேமேஜ் ஆகலைனா கூட அந்த பிளாஸ்டிக் அண்ட் மெட்டல் ரெண்டும் கனெக்ட் ஆகிற பார்ட் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகிருந்தான் சொல்லலாம். அதனால் அந்த பம்பையே தூக்கி போட்டுட்டு நீங்கள் புது பம்ப் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது மெட்டல் பம்புங்கிறங்காட்டி இதில் வந்து அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஸோ இந்த பாடி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்காக இது வந்து ஃபுல் ஃபெயிலியர் சேஃப் அண்ட் ஃபுல் ப்ரூஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுலேயும் வந்து ஃபெயிலியர் காம்பனண்ட் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நாசில் தான். ஸோ இந்த நாசிலுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டெஃப்லான் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ ஹீட் ரெசிஸ்டன்ட் தான் அது. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். என்னோட டீசால்டரிங் பம்ப்ஸ் இதே மாடல் தான் நான் ஒரு 2 to 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டைரெக்டாக சால்ட்ரிங்காகவே வந்து இந்த நாசிலில் பட்டால் கூட அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இது மெல்ட் ஆகாதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ரேர் கேசஸில் இதுலேயே சால்ட்ரிங் பிட்டை வச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக இதுவும் மெல்ட் ஆயிரும். எந்த மெட்டீரியலுமே அவ்வளோ ரெசிஸ்டன்ட்லாம் கிடையாது. ஸோ
இந்த நாசில் நீங்கள் சப்போஸ் அப்படி டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா கூட யூ ஹேவ் அன் ஆப்ஷன் பி. நீங்கள் வந்து சால்ட்ரான் கிட்டேருந்து இந்த ஸ்பேர் நாசில் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயம். அதாவது சால்ட்ரான் நினச்சிருந்தா வந்து இதே இந்த நாசிலே வந்து சேல் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து திருப்பி $250 $230 கொடுத்து இந்த பம்பையும் வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். பட் இவங்க பண்ணியிருக்க ஒரு விஷயம் வந்து சூப்பரான விஷயம். ஸ்பேர் நாசில் வந்து கொடுத்துருக்கிறது தான். ஸோ நம்மளுக்கு நாசில் போயிடுச்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம ஸ்பேர் நாசில் ஆர்டர் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பேர் நாசில் கேட்டிங்கன்னா $24 தான் வருது. அவங்க வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் soldron.in. இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஈஸியாக வந்து இதை நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நாசிலை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நாசிலில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏர் லீக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வாஷர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாஷரோடு சேர்ந்து ஆயிலும் இருக்குது. ஸோ ஆயில் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான காம்பனண்ட். ஸோ இந்த என்டையர் பம்ப்லேயுமே இந்த நாசில் மட்டும்தான் ஃபெயிலியர் காம்பனண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. லைக் எல்லா மெக்கானிக்கல் காம்பனண்ட்ஸ் மாதிரி இந்த ப்ளஞ்சரும் வந்து ஒரு ஃபெயிலியர் காம்பனண்ட் தான். இந்த ப்ளஞ்சருக்குள்ளே இருக்க அந்த சீல் வந்து வேர் அண்ட் டேர்னால் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி டேமேஜ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக புது பம்பு தான் வாங்கி ஆகணும். அதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அப்படி இது வரைக்கும் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 6 மந்த்ஸாக ஒரு பம்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 6 மந்த்ஸ் வரைக்கும் எனக்கு இந்த நாசில் சேஞ்ச் பண்ணுற எந்த நெசசிட்டியுமே வரல. அண்ட் இந்த ப்ளஞ்சரும் பார்த்திங்கன்னா பக்கவாக தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு நாள் நான் மறந்தாப்பில் இது ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் அங்கேயே விட்டு வந்துட்டேன். இப்போ வரைக்கும் அந்த பம்பை வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தா ஆஃபீஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸாக அந்த பம்பை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க நாசில் மாற்றினாங்கன்னு தெரியல. பட் இந்த ப்ளஞ்சரை வந்து பக்காவாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ரீசெண்டாக ஒரு டைம் நான் ஆஃபீஸ் போனப்போ நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இது ஒரு புது ப்ளஞ்சர் பார்த்திங்கன்னா ஏரை வந்து இந்த மாதிரி நல்லா ஹோல்டு பண்ணும். உள்ளே வந்து ஏர் லீக்காக இருக்க சான்ஸே கிடையாது. ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து ஏரை ஹோல்டு பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆஃபீஸ் போய் செக் பண்ணி பார்த்தப்ப இந்த மாதிரி வந்து அந்த ப்ளஞ்சர் ஏரை ஹோல்டு பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வெளியே வந்துடுச்சுன்னு சொல்லணும். கையில் வச்சு ஏர் டைட்டாக பிடிச்சிருக்கப்பவே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் இந்த ப்ளஞ்சரை ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணேன். இதை ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இந்த இடத்துல அழுத்தினீங்கன்னா போதும் இந்த ப்ளஞ்சர் அசம்பிளி டோட்டலாக வெளியே வந்துடும். ஸோ அப்படி வெளியே வந்ததுக்கப்புறம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் பண்ணி திருப்பி உள்ளே புஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் புதுசாக இருக்கப்போ எப்படி ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. இது ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் சொல்லலாம். இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கலாம். ஒரு டைம் நீங்கள் வாங்கி போட்டால் அடுத்து ஒரு வருஷம் 6 மாதத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செலவு பண்ண தேவையில்லை. அண்ட் நல்லா உழைக்கும்னு சொல்லலாம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்தையும் போய் பாருங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா நான் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.